கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை ஆராதனைகளிலே நாம் கலந்து கொள்ளவும், தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை நாம் தியானிக்கவும் தேவன் நமக்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரம் நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக நாம் பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு தீர்க்க தரிசனத்தில் அறுவடை என்கிற ஒரு தலைப்பு. இது ஒரு சாதாரணமான அதாவது ஏற்கனவே பார்த்த ஒரு பாடம் தான். அந்த பாடத்தில் ஒரு கேள்வி, அந்த கேள்வியை நம்ம புரிந்து கொள்றதுக்காக தான் இந்த பாடமே. விசேஷமாக அறுவடை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பேசிக் சப்ஜெக்டில் 3 அறுவடைகள் பார்த்துருக்கோம் இல்லையா? முதலாம் அறுவடை, 2ஆம் அறுவடை, 3ஆம் அறுவடை. முதலாம் அறுவடை இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் நடந்தது. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் பிரிக்கிறார். 2ஆம் அறுவடை கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து உண்மை கிறிஸ்தவர்களை பிரிக்கிறார். 3ஆவது அறுவடை ராஜ்யத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை 2ஆக பிரிக்கிறார். செம்மறியாடு வெள்ளாடு, அதெல்லாம் நமக்கு ஏற்கனவே சப்ஜெக்டில் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம முதல் அறுவடையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வசனம் என்கிற ஒரு விதையை விதைக்கிறார். அந்த நிலம் உலகம் நாங்கள் சொன்னது இஸ்ரேல் ஜனங்கள் தான். அங்கே விதைக்கும் போது ஒரு அறுவடையவே அவர் பண்ணிடுறார். அந்த அறுவடையில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வருது, நம்ம படிச்சிருக்கிறோம். நல்ல மணி, பதர். நல்ல மணி, பதர். அப்போ அந்த முதலாம் அறுவடையில் நல்ல மணிகளாக வந்தவங்க யார்? சீஷர்கள். அந்த பதர்களாக வந்தவங்க யார் என்று சொல்லி கவனிக்கும் போது அவர்கள் தான் அந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள், அப்புறம் அவங்களுக்கு கீழ் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள். இவங்க எல்லாருமே பதர்கள் போல விசேஷமாக அவங்களை வழி நடத்தினோம். பதர்னா தெரியுமில்ல, நல்ல மணி நல்ல ஸ்டஃப் இருக்கும். அந்த பதர் மணி மாதிரியே இருக்கும், ஆனால் உள்ள ஒன்றும் இருக்காது. இதைத்தான் பவுல் இவர்களை குறித்து எழுதும்போது, நியாயப்பிரமாணம் என்னவென்று தெரியாமலேயே நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களை குறித்து எழுதுவார். யோவான் ஸ்நானகன் இந்த முதல் அறுவடையை குறித்து ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குது. அவர் நன்றாக தூற்றி நல்ல மணிகளை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதர்களையோ அவர் அக்கினியில் போட்டுருவார். படிக்கிறோம் இல்லையா? அந்த அக்கினிங்கிற ஒரு தண்டனைக்குரிய ஒரு விஷயம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது முதல் அறுவடை இல்லையா? இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த அறுவடையை குறித்து நம்முடைய புதிய ஏற்பாட்டில் முதல் புஸ்தகமான மத்தேயுவில் இருக்குது, கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துலேயும் இருக்குது. அதுதான் ரொம்ப சிறப்பு. ஆனால் அந்த 2 வசனங்களையும் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது ஒரு சின்ன வித்தியாசத்தை உணரலாம். அந்த வித்தியாசம் சில சகோதரர்கள் துல்லியமாக சில சத்தியங்களை புரிந்து கொள்வதற்கு அது ஒரு சில நேரத்தில் அது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஸோ அந்த கடினத்திலிருந்து கொஞ்சம் இழகிறதுக்காகத்தான் இந்த பாடம் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? இது ஒரு சகோதரர்லாம் சில கேள்விகள் கேட்டது நிமித்தம் இந்த ஒரு பாடத்தை நம்ம ஒரு சின்ன கிளாரிட்டி, அவ்வளோதான். ஸோ அதை இப்போ நம்ம கவனிக்கலாம். பாருங்கள், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அந்த 2வது ஓமையை குறித்து சொல்லும் பொழுது வாசிக்கலாம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. தன் நிலத்தில் நல்ல விதையை விதைச்ச மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த களை வந்துருச்சு. நேற்றைய தினத்தில் நீங்கள் நல்ல விதையை விதைச்சிங்க, இப்போ களை வந்துருச்சு, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது ஓனர் சொல்கிறார், அதை உடனே நீங்கள் வெட்டிட வேண்டாம், அறுப்பு காலம் மட்டும் வளர விட்டுருங்க, அறுவடை காலம் வரும்போது அங்கே பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த அறுவடையினுடைய அந்த ஆழமான கருத்துக்கள் நமக்கு நல்லா தெரியும். நல்ல விதையை விதைத்தவர் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கன் புத்திரர். இதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். இது இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு கருத்து 2ஆம் அறுவடைக்கு பொருந்தக்கூடியது. நல்ல விதை, அப்புறம் களைகள். முதல் அறுவடையில் நல்ல விதை பதர் இருந்தது,
ரெண்டாவது அறுவடையில் நல்ல விதை களைகள். அப்போ அந்த ரெண்டாவது அறுவடையில் பார்க்கும்போது ரெண்டாவது ஒரு விதைப்பு கூட நடந்தது இல்லையா? அந்த விதைப்பு எங்கன்னா புறஜாதிகள் மத்தியில் அது 2000 வருஷமாக அது தொடர்ந்து நடந்து இப்போ புறஜாதிகள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு வகுப்பார் மிகப்பெரிய அளவில் வந்து இப்போ கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து கிறிஸ்தவர்களை பிரிக்கக்கூடிய ஒரு காலம் இப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம இருக்கக்கூடிய காலம். இதை குறித்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்கலாம். அவைகளை விதைக்கிற சத்ரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். பாருங்க, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இந்த வசனங்கள் எல்லாம் பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இதில் இந்த அறுவடையில் முதல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத மத்தேயுல ரெக்கார்ட் பண்ணும்போது பாருங்க, ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். எப்படி களைகளை எல்லாம் சேர்த்து அக்னியில் சுட்டரிப்பாங்களோ அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய முடிவில் நடக்கும்னு சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல கோதுமை மணி களைகள் இது ரெண்டுமே நமக்கு நல்ல பரிச்சயமான சத்தியம். கோதுமை மணி வந்து கொஞ்சம் ஸ்டப்பு ஜாஸ்தியானோன்னு அப்படியே தன்னை மறைச்சிக்கும். களைகள் வந்து நெட்டு குத்தில் அப்படி நிற்கும், நிறைய இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா நிறைய பேர் களைகள் தான் பெருசாக வளர்ந்த மாதிரி தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரரே, இன்றைக்கு வரைக்கும் இந்த கோதுமை மணிகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லும்போது உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். அவர்கள் தங்களை ரொம்ப பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணிக்கொள்ள மாட்டார்கள். கவனிக்கிறீங்களா? பெரிய அளவில் தங்களை வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஏதோ கடவுள் கொடுத்த வேலையை ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. இதில் இன்னொரு சின்ன விஷயம் கூட இருக்குது. தங்களை ப்ரொபகண்டா பண்ணிக்க மாட்டார்கள்னு சொல்லும் பொழுது இப்போல்லாம் யூடியூப் வந்துருச்சு. யூடியூப் வந்து என்னது? அது ஒரு சோஷியல் மீடியா. யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். புரியுதுங்களா? சாதாரண மனுஷனாகட்டும், பெரிய மந்திரி ஆகட்டும், ஒரு நாட்டு தலைவராகட்டும், திடீர்னு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அவங்க நம்மளை குறித்து கூட பார்க்கலாம். அப்படின்னா இது எப்படி பொருந்தும் கடைசி கால திருச்சபையின் பிள்ளைகளுக்கு என்று சொல்லி கவனிக்கும்போது இந்த சோஷியல் மீடியா என்பது இன்றைக்கு நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நிறைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த சத்தியம் போய் சேருவதற்கு இந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பை தேவன் நமக்கு ஒரு முறையாக பயன்படுத்தும்படி நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார்னு புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாகிய நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, இதில் சத்தியம் வெளிப்படணுமே தவிர நாம் வெளிப்பற்றக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? நம்முடைய காரியங்கள், நம்முடைய திறமை, சரியா, நம்முடைய ஒரு பெருமை அதெல்லாம் வந்துடக்கூடாது. அதில் நம்ம வந்து மிக தாழ்மையோட தேவன் கொடுத்த அந்த சத்தியத்தோட அந்த மைண்ட்லேயே என்ன இருக்கணும்னா, எப்படியாவது இந்த சத்தியம் யாருக்காவது போனால் ரொம்ப சந்தோஷம். யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவாக மாறினா ஆயிரக்கணக்கான பேருக்கு போகணும், லட்சக்கணக்கான பேருக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாமல் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அது போய் சேர்ந்தா போதும் என்கிற ஒரு சிந்தை இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தங்களை ரொம்ப அதிகமாக அங்கே ப்ரொபகண்டா பண்ண மாட்டாங்க. ஒரு கடவுள் கொடுத்த வாய்ப்பை அவர்கள் நன்றாக பயன்படுத்தி அந்த ஊழியத்தை செய்வாங்க. அவர்கள் இந்த இவ்வளோ பெரிய சோஷியல் மீடியா வந்தால் கூட எப்படி அந்த கலைகள் அதாவது நல்ல மணிகள் தங்களை மறைச்சு கொள்ளுதோ அது வந்து தன்னை தாழ்த்துது இல்லையா? அந்த மாதிரி தங்களை தாழ்த்தி தான் அந்த ஊழியத்தை செய்வார்கள். அதுலேயே ஒரு சில பேர் இருக்கிறாங்க கலைகள். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டலம், கலைகள், போதகர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து தங்கள் கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிப்பார்கள்னு பேதுரு எழுதுவார் இல்லையா? மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரவழைத்துக் கொள்வார்கள். இப்போ முதல் அறுவடையில் ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை பிரிக்கும்போது அந்த பதர் வந்து ஒரு மணி மாதிரியாக இருந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நல்ல மணிக்கும் களைகளுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள். புரியுதுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? களையான ஜனங்கள் கொஞ்சம் கூட இயேசு கிறிஸ்துவுடைய கேரக்டர் இருக்காது, கொஞ்சம் கூட இருக்காதான். ஆனால் கிறிஸ்தவர்கள்னு சொல்லுவாங்க, போதகர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்கிற வர்றது மற்றவர்களை வந்து
நம்ம வந்து அவர்களை குறை சொல்கிறதுக்காக இல்லை, நம்ம சத்தியத்தில் இருக்கிற அநேகம் தேவனுடைய பிள்ளைகள் கூட இப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கூட கிறிஸ்டியன் கேரக்டர் இருக்காது, கிறிஸ்துவுடைய குணலட்சணம் இருக்காது. எல்லா காரியங்களும் நடைபெறும், ஆராதனைகள், போக்குவரத்துகள் எல்லாமே நடக்கும். ஆனால் அந்த கேரக்டரில் வளராமல் இருந்தால் நாமும் பெயர் கிறிஸ்தவர்களைப் போல தான். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளை கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போ இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கலைகளை முதல்ல அங்கே வந்து கட்டுங்கன்னு சொல்கிற மாதிரி இது மத்தேயுல. ஆனால் வெளிப்படுத்தல் ஆகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் ராஜாவாக வரும் பொழுது அவரும் ஒரு அறுவடையாளராக தானே வர்றார். அவருக்கு பல கிரீடங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வெளிப்படுத்தலாகும் அந்த புக்கில் எல்லாம் படிச்சிருக்கிறோம். பல கிரீடங்கள், பல பொறுப்புகள். அதில் ஒரு பொறுப்பு அறுவடை செய்கிறது, இன்னொரு பொறுப்பு ராஜா, இன்னொரு பொறுப்பு ஜனங்களை கூட்டி சேர்க்கிறது, இஸ்ரேல் ஜனங்கள். இந்த மாதிரி பல பொறுப்புகள் கிறிஸ்துவுக்கு இருக்குது. அதை இப்போ இன்றைக்கி திறம்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரொம்ப விமர்சி அந்த வேலையை செய்துட்ருக்காங்க. இதை வந்து நன்றாக பக்குவம் உள்ளவர்கள் நன்றாக புரிஞ்சுக்குவாங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த ஒரு கல்ஃப் வாரில் இப்போ பாருங்கள், பலைகுடா நாடுகளுக்கு இடையில் ஈரான் பிரச்சனை, இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து தெளிவாக புரிந்து கொண்டவர்களுக்கு வந்து இதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியான சில காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒரு ஃபைனல் கிளைமாக்ஸ் அது ஏற்கனவே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திலலாம் கிளியராக சொல்லிட்டார். ஆனால் அதை நோக்கி போகக்கூடிய அந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படி அப்படியே நம்ம நார்மலாக 3ஆம் உலகத்தில் நடக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கொரோனா வந்து உள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் எல்லாம் உள்ளே வரும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கே சில நேரத்தில் விசுவாசத்தில் சில ஒரு என்ன வந்துடுது, ஒரு சந்தேகங்கள் வருது. அதை வந்து நம்ம உடனடியாக வேதத்திற்குள்ளே போய் ஏற்கனவே பேசின பாடங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெளிப்படுத்தல் ஆகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் அந்த வருகை, அந்த அறுவடையை குறித்து சொல்லும்போது அந்த 2ஆம் அறுவடையை பாருங்கள், வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் ஆகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். இந்த வசனத்துக்காக நம்ம விளக்கமே தேவையில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அறுவடையாளராக, அந்த கருக்குள்ள அறிவாளுங்கிறது கதிரறிவாள், ஆழவெற்ற அறிவாள். அந்த கத்தி அல்ல, ஸ்வார்டு கிடையாது, இது ஒரு சிக்கல், ஒரு கதிர் அறிவாள் அதில் வச்சிட்ருக்கார். அப்போது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிற, மேகம்னா தெரியும் இல்லையா, உபத்திரவ காலம். அது ஏற்கனவே இந்த பூமியில் ஆரம்பிச்சாச்சு. முதலாம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும் போதே இந்த பூமிக்கு உபத்திரவ காலத்தினுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். இப்போ அது உச்சத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ அந்த மேகத்தின் மேல் உட்கார்ந்துருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று சத்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவர் தமது அறிவாளை நீட்டி பூமியில் நீட்டினார். பூமியின் அந்த விளைவு வந்து விளைச்சல் அறுத்தாச்சுன்னு சொல்லப்பட்டு, இது வந்து வந்த உடனே 2ஆம் வருகையில் வந்த உடனே முதல்ல பூமியின் பயிர், அதாவது முதிர்ந்த பயிர்கள் அப்படிங்கிறது யார்? அதான் திருச்சபை. திருச்சபையை முதல் அவர் வந்து அறுவடையை செய்கிறார். அதே சமயத்தில் இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிற நல்ல மணி களை. ஆனால் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நல்ல மணியை முதிர்ந்த பயிர்கள்னு சொல்லி ரெஃபர் பண்ணிட்டார். அந்த களைகள்னு சொல்கிறது எதை ரெஃபர் பண்ணுறார் அப்படிங்கிறத நம்ம 3 அறுவடை சப்ஜெக்ட்லேயே பார்த்துருக்கோம். அதுதான் பூமியின் திராட்சை பழங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தலாகும் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில். அதாவது கொஞ்சம் கவனிங்க, ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவை வந்து பூமியின் பயிர் நல்ல மணிகளை அறுத்துட்டு அப்படியே தான் இருக்கார். இப்போ மறுபடியும் அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாரு. அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதன் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவர் நோக்கி. அப்போ ஏற்கனவே கருக்குள்ள அறிவாளை பிடிச்சவர் ஒரு அறுவடை செஞ்சிட்டார். ஆனால் இப்போ பாருங்க, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள 50 அறிவாளை நீட்டி அதன் கொலைகளை அறுத்து விடும் என்று சத்தமிட்டு சொல்றார். உடனே அவர் வந்து பூமியின் திராட்சை பழங்கள் அறுக்கிறார். அறுத்து தேவனுடைய கோபாக்கினி என்னும் ஆலையிலே போட்டான். இதுக்கும் நமக்கு விளக்கம் தெரியும். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுங்கள்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மண்டலம் பார்த்தீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலாக இந்த பூமியின் திராட்சை பழங்கள், அது நமக்கு தெரியும் இல்லையா?
அது உண்மையான கனி இல்லது. கனி மாதிரி ஒரு போலியான கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பார் இவங்க. அதைத்தான் இங்கே பூமியின் திராட்சை பழங்கள். அதனால தான் இவங்களை எங்கே கொண்டு போய் போடுறாருன்னா கோபாக்கினி என்னும் ஆலையில். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறார். பெயர் சபைகள் எல்லாம், அந்த அமைப்புகள் எல்லாம் அழிஞ்சிடும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் என்ன ஆச்சரியம், என்ன ஒரு இதில் கேள்வின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த உடனே முதல் அவர் செய்கிற வேலை என்ன அப்படின்னு சொல்லும்போது, வெளிப்படுத்தல் ஆகமம் சொல்லுது, முதல்ல அவர் திருச்சபையை அறுவடை செய்கிறார். அதற்கு பிறகுதான் இந்த பெயர் சபைகளுடைய ஒரு அறுவடை அல்லது ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறார் அப்படின்னு வெளிப்படுத்தல் ஆகமம் சொல்லுது. அதே பாருங்க, புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 13:30. அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுக்களாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார். இந்த வசனம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல தான் ரைஸ் ஆகும். இந்த இடத்துல தான் இந்த கேள்வி வரும். அப்போது மத்தேயு 13 அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறுவடையாளராக வரும்போது முதல்ல களைகளை கட்டுறார் அப்படின்னு இந்த வசனம் இருக்குது. அப்புறம் கோதுமையத்தை களஞ்சியத்தில் சேர்த்துறார். ஆனால் வெளிப்படுத்தல் ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதல்ல எதைத்தான் சேர்த்துறார்? நல்ல மணிகளை தான் அறுவடை செய்கிறார். அதுக்கப்புறம் தான் களைகளை அவர் அந்த கோபாக்கினி என்னும் மாலை அல்லது ஒரு அழிவுக்கு கொண்டு வராருன்னு சொல்கிறார். இப்போ இதில் எது முதல்ல வர்றது அது வேணும் இல்லையா? மத்தேயுல ஒரு மாதிரி இருக்குது, வெளிப்படுத்தல் ஆகமத்தில் ஒரு மாதிரி. நமக்கு நல்லா தெரியும், வேதத்தில் எந்த குழப்பமும் இல்லை. பரிசுத்தாவியினுடைய வழிநடத்தலில் எழுதப்பட்ட வசனங்கள், பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலில் புரிந்து கொள்கிற வசனங்கள். அப்போது நாம் தேவனுடைய திட்டத்தில் அல்லது அவருடைய மைண்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பேச்சு, அவருடைய நடைமுறையில் நம்ம பரிச்சயம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த கேள்விக்கு ரொம்ப ஈஸியாக விடையை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளாக. இதில் எது முதல்ல நல்ல மணிகளை அறுக்கிறதா இல்லை களைகளை கட்டுறதா? நல்ல மணிகளை அறுக்கிறதா இல்லை களைகளை களைகளை கொண்டு போய் கோபாக்கினி மாலையில் போடுறதா? இதில் எது முதல்ல வரும்? கொஞ்சம் நின்றுக்கலாம். இதில் எது முதல்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு வயலுக்கு போகணும். கவனிங்க, ஒரு வயலுக்கு போகணும். அந்த வயலில் விளைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஆண்டவர் ஏற்கனவே இது குறித்து 2ஆம் உவமையில் சொல்லிட்டார். நீங்கள் நல்ல விதை விதைச்சிங்க, இப்போ ஒரு களை வந்துருச்சு, உடனே வெட்டிடலாமான்னு கேட்கும்போது, அது யார் விதைச்ச? சாத்தான் விதைச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, உடனே வெட்டிடலாமான்னு வேலைக்காரர் கேட்கும்போது எஜமான் சொல்கிறார், வேண்டாம் விட்டுருங்க, அறுப்பு காலம் மட்டும் வளர விட்டுருங்க, அறுப்பு காலத்தில் 2ஐயும் பிரிச்சிடலான்னு சொல்கிறத நம்ம கவனிச்சிட்டோம் இல்லையா? ஸோ அது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நார்மலாக ஒரு வயலுக்கு நம்ம போகும்போது இப்போ நல்ல மணி வளருதா, களைகளும் வளருது. இப்போ இதில் ஒரு அறுவடையாளர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த வயலில் போய் தொடர்ந்து வேலை செய்வார். எப்படி வேலை செய்கிறார்? ஒரு பக்கம் தண்ணி விடுவார், இன்னொரு பக்கம் இடையில முளைக்கிற களைகளை எல்லாம் என்ன பண்ணுவார்? இப்போ அதை வெட்டி விட்டுட்டே வருவார். களை எடுத்தல் இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய சில சம்பவங்கள் ஒரு வயலில். ஆனால் அறுவடை காலத்தில் அந்த களைகள் எல்லாம் இப்போ சுத்தமாக இருக்காதா அப்படின்னா இருக்கும். கவனிங்க, இந்த அறுவடை காலத்தில் இருக்கக்கூடிய களைகள் என்ன என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் போது 2 வகையான களைகளை அங்கே கவனிக்கலாம். ஒன்று, நல்ல மணி இருக்குல்ல, அந்த நல்ல மணி பக்கத்தில் விளையிற களை அது சுத்தமாகவே இருக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல மணி விளைஞ்சி அந்த கதிர்களை வெட்டினதுக்கப்புறம் அதனுடைய அந்த சின்ன சின்ன ஸ்டெம்புலாம் இருக்க முடிய குச்சிகள் போல் இருக்குது, அது எல்லாமே எதோடு சேர்ந்துரும்னா களைகளோட அது சேர்ந்துடும். அதுவும் இருக்குது. அதையும் தான் மொத்தமாக சேர்த்து என்ன பண்ணுவாங்க, அங்கே எரிப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு சத்தியம் இருக்குமா என்று சொல்லி கவனிக்கும்போது, கவனிங்க, அந்த நல்ல மணி வளருது,
மேலே கதிர் இருக்குது, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தண்டு இருக்குது. அந்த தண்டை அறுவடை செய்கிறதில்ல. எதைத்தான் அறுவடை செய்கிறாங்க? மேலே இருக்கிற கதிரை மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போது அறுவடை வரைக்கும் அந்த தண்டும் அந்த கதிரும் பிரியறதில்ல. அறுவடை சமயத்தில் தண்டு பிரிஞ்சிருது, அந்த கதிர் மேலே போயிடுது. இப்படித்தான் மணவாட்டியும் திரள் கூட்டமும் இந்த கடைசி காலத்தில் ஒன்றாத்தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கவனிக்கிறீங்களா? மணவாட்டியும் திரள் கூட்டமும் ஒன்றாத்தான் இருப்பாங்க இல்லையா? மணவாட்டியினுடைய கேரக்டர் இப்படி குமையிறது, திரள் கூட்டத்தினுடைய கேரக்டர் இப்படி நிமிர்ந்து நிற்கிறது. திரள் கூட்ட வகுப்பார் எப்பொழுதுமே ஒரு மேட்டிமைக்குள்ளே இருப்பாங்களா? அதனால்தான் அவர்கள் லாயக்கில்லை அப்படின்னு சொல்லி, நீ எனக்கு மனவாட்டியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு கதவை சாத்துறார் கிறிஸ்து. எங்களுக்கும் திறக்க வேண்டும், நாங்கள் உங்கள் பந்தியில் சாப்பிட்டோமே அப்படின்லாம் கேட்பாங்களா? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ இவர்களும் எதோட போயிடுவாங்கன்னா, மற்ற கலைகள் இருக்கு பாருங்க, கிறிஸ்தவ அந்த அமைப்புகள், அதோட சேர்ந்து இந்த திரள் கூட்டமும் சேர்ந்து போயிடுவாங்க, மொத்தமாக எரிக்கப்படுமா. அதான் அவனுடைய அர்த்தம். அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளாக போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே வருவாங்க. இது ஒரு வகையான ஒரு விளக்கம். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம பார்க்கறது ஆவிக்குரிய பொருளை மாத்திரமல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரே, நம்முடைய இந்த சாதாரண ஒரு வயலில் நடக்கக்கூடிய எது முதல்ல நடக்கும் என்று சொல்லி கவனிக்கும் போது 2 வசனம் உங்களுக்கு நம்ம பார்க்கலாம். அப்போ நாமளே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு சாரம்சம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். அவர் வரும்போதே ஒரு வசனத்தை சொல்றார், 7ஆம் சபைக்கு சொல்றார் பாருங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்போ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அப்போ கவனிங்க, யாருக்கு அப்போ சத்தம் கேட்கும்? இதைத்தான் ஆண்டவர் முதல் வருகையில் சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவுள். இப்போ கூட யாருக்கு கேட்கணுங்கிற ஆவல் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த சத்தம் கேட்கும். மற்றவங்க எல்லாருமே கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதிருந்தும் கேளாதவர்கள் கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த வசனம் கேட்குதான்னு பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் அவருடைய திருச்சபையை பார்த்து சொல்கிற வார்த்தை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. என் பிரியமே என் ரூபவதியே. இன்னொரு வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். என் புறாவே என் உத்தமியே எழுந்து வா. அப்ப கிறிஸ்து வந்த உடனே பெயர் சபைகளை பார்த்து அவர் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா? அப்ப யாரை பார்த்து தான் பேசுறாரு? தன்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை பார்த்து, என் பிரியமே என் பிரியமே என் பிரியமே அப்படிங்கிறது யாருங்க? அந்த 1,44,000 பிரியங்கள். என் பிரியமே என் ரூபவதியே. அவங்க தாங்க அழகா இருப்பாங்க, அவங்க தான் உத்தமர்களா இருப்பாங்க, அவர்கள்தான் புறாக்களா இருப்பாங்க. ஸோ இது எப்போ இந்த 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 சத்தம் கேட்டது அப்படின்னா, புரியுதுங்களா? இதை வெளிப்படுத்தல் ஆகமத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வர பற்றி சொல்லும்போது, என் ஜனங்களே அப்படிங்கிறார் பாருங்க. என் ஜனங்களே. வெளிப்படுத்தல் ஆகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும் படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் தெரியும் இல்லையா? அவளை விட்டு வெளியே வாருங்கள், பாபிலோனும் அவள் குமார்த்திகளும். பாபிலோன்ங்கிறது டோட்டல் ஆர்சி சபைகள், குமார்த்திகள்ங்கிறது அதிலிருந்து வெளியே வந்த ப்ராட்டஸ்டன்ட் எல்லா சபைகளுமே. அவளை விட்டு வெளியே வாருங்கள். அப்போ அந்த இடத்துல கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாருன்னா, என் ஜனங்களே. பிரிக்கிறவை அவளை விட்டு வெளியே வந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு அறுவடை செஞ்சு வெளியே எடுக்கிறார். அப்போ முதல் வருகையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வரும்போது, இந்த 2ஆம் வருகையில் அவர் முதல் வந்த உடனே அவர் செய்கிற வேலை
முதல் பார்த்தீங்கன்னா அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை அறுவடை செய்கிறதான் முதல் வேலை. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அந்த அந்த களைகள் எல்லாம் ஒன்றாக கட்டுங்கள், எதுக்கு? அது எரிக்கிறதுக்குன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னு அந்த வேலை இப்போ நடந்துட்டுருக்கா என்று சொல்லி கவனிக்கும் போது இன்னும் எரிக்கப்படலை. த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் சப்ஜெக்ட்லாம் பார்த்துருக்கணும் இல்லையா? அது விழுந்திருக்கு, இன்னும் அழியலை. அது விழுந்திருக்கு, பாபிலோன் விழுந்ததுன்னு படித்தோம். அது விழுந்திருக்கு, இன்னும் அழியலை. பட் அதே சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்கள், இந்த பாபிலோனிலிருந்து வெளிவரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லும் பொழுது எரேமியா 50ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல இருங்கள். மந்தையின் முன் நடக்கும் கடாக்களைப் போல இருங்கள். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு அப்படியே நமக்கு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றார் பாருங்க. இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாய் வடதேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வரப்பண்ணுவேன். அவர்கள் அதற்கு விரோதமாக ஆயத்தம் பண்ணுவார்கள். அங்கே இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். அவருடைய அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலியின் அம்புகளைப் போல் இருக்கும். அவைகள் விருதாவாய் திரும்புவதில்லை. இது ஒரு நீண்ட தீர்க்க தரிசன வசனம். இந்த பாபிலோனை பிடிப்பதற்கு பாருங்க, மேதோ பெர்ஷிய ராஜாக்களில் விசேஷமாக கோரேஸ் அவர் தன்னுடைய படைகளோடு வர்றாரா. அதில் ரொம்ப முக்கியமான வசனம், அம்புகள் சாமர்த்தியமுள்ள பராக்கிரமசாலிகள். அப்படின்னா அவர்களோட அம்புகளை வச்சு அவங்க தாக்குவார்கள். அதை விருதாவாய் திரும்புறது இல்லையா, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்குங்கிற. ஸோ அப்படின்னா அந்த இடத்துல யார் வந்தது பாபிலோனை ஜெயிக்கிறதுக்கு? நமக்கு நல்லா தீர்க்க தரிசனத்தில் படிச்சிருக்கிறோம். கோரேஸ் ராஜா. கோரேஸ்னாலே நமக்கு தெரியும் இல்லையா, சூரியன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு சூரியன் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நீதியின் சூரியன் படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போதே இந்த பாபிலோனை ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் அவர் முதல்ல தன்னுடைய அறுவடை திருச்சபையின் பிள்ளைகளை, என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாங்க. இதில் இன்னொரு இன்டீரியராக உள்ளே போனோம்னா, சில நேரங்களில் நம்ம பாபிலோன் என்கிற பெயர் சபைகளுடைய கொள்கைகள், தவறான போதங்களை விட்டு வெளியே வந்துட்டோம். ஆனால் இன்னும் சில குணலட்சணங்களை விட்டு வெளியே வராமல் இருந்தால் நாமும் இப்பொழுது பாபிலோன் தான். அதனால தான் இந்த சார்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திரள் கூட்டம், உபத்திரவ காலத்தில் போயிடும், பெயர் சபை போயிடும், உலகமும் போயிடும். அப்போ திருச்சபைக்கு, அதாவது திரள் கூட்டத்துக்கும் பெயர் சபைக்கு வித்தியாசமே இல்லை. அதே மாதிரி தான் அந்த களைகள் எரிக்கும் போது அந்த மணிகள் மட்டும் போயிடும், அதில் இருக்கக்கூடிய அந்த தண்டுகளும் மற்ற களைகளும் ஒன்றா சேர்ந்து எரிக்கப்படுது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஒரு நியாய தீர்ப்பை எப்படி கொடுக்குறாருன்னா, அங்கே கோரேஸ் ராஜா வரும்போது அவருடைய அம்புகள் எப்படிப்பட்ட அம்புகளாக இருந்தது. அந்த அம்புகள் எதை குறிக்குது பைபிளில் வாசிக்கலாம். சங்கீதம் 38:1 வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும். உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உம்முடைய கை எனக்கு இருத்துகிறது. அப்படின்னா புரியுதுல்ல, இதெல்லாம் தேவனுடைய நியாய தீர்ப்புகள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வசனங்களே அம்பு மாதிரி குத்துமா. அதனால தான் பேதுரு முதல் பிரசங்கத்தில் அந்த ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக படிச்சோம் இல்லையா. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வந்திருக்குதில்ல, அவர் இந்த பூமிக்கு இதனுடைய சாத்தானுடைய அழிவுகளுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே அம்புகள் மாறி பாயுமா. யார் கையில் இருக்கும் தெரியுமா? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பராக்கிரம வீரர்கள் கையில் அந்த வசனம் இருக்கும். அன்றைக்கு எப்படி கோரேஸ் ராஜா பின்னாடி அம்புகளை எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஜனங்கள், அதே மாதிரி தான் இன்றைக்கு யார் அவங்க? உண்மையான ஊழியக்காரர்கள், உண்மையான வசனத்தை சொல்றவங்க. சங்கீதம் 45:5 கூட வாசிக்கலாம் பாருங்க. உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகளை ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும், ஜனசதலங்கள் உமது கீழே விழுவார்கள். பாருங்க, உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அடிச்சா ஜனசதலங்கள் கீழே விழுவாங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போதே அவர் முதல் வருகையில் வந்த மாதிரி ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் அந்த மாதிரி இல்லை. 2ஆம் வருகையில் ஒரு பராக்கிரம ராஜாவா அவர் பேர்ல அநியாயம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு அமைப்புகளை அவர் கம்ப்ளீட்டா வெளியே கொண்டு வரார். இப்போ அவங்களுக்கு ஒரு அறுவடை இருக்கு,
ஒரே டைமில் தான் இது நடக்குது. ஆனால் முதல்ல எது நடக்குதுன்னா, திருச்சபையின் பிள்ளைகள் அவர் முதல்ல என்ன செய்கிறாருன்னா அந்த அறுவடைக்குள்ள கொண்டு வரார். இப்போ அவர்களுக்கும் ஒரு அறுவடை இருக்குது. வாசிக்கலாம் பாருங்கள். எரேமியா 51:33 பாருங்கள். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது. அப்ப அவர்களுக்கு ஒரு அறுவடை இருக்கு பாருங்க. அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்சம் காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்ம எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு ஒரு போரடிக்கிற டைம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச காலத்துல அதுக்கு அறுப்பு வந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம்? திருச்சபையினுடைய அறுப்பு ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இந்த பேர் சபைகளுடைய அந்த அறுவடைங்கிறது என்ன? அது எரிக்கிறதுக்கு இல்லையா? அது இன்னும் கொஞ்ச நாள் அது வந்துடுமா. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, எரேமியா 50:15 பாருங்க. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள், அது தன்னை கையளித்தது, அதன் அஸ்திவாரங்கள் விழுந்தது. அதனால தான் பாபிலோன் விழுந்ததுன்னு வசனம் படிக்கிறோம். அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. ஸோ அவங்க என்னென்னவெல்லாம் மதில்கள் போட்டு வச்சுருந்தாங்களோ, இப்போ இன்னைக்கு என்ன மதில் போட்டு வச்சுருக்காங்க? திரித்துவம், அப்புறம் ஆசைகள், பேராசைகள், ஆசீர்வாத போதனை, இப்படி எல்லாம் சில மதில் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய டைம் அதெல்லாம் தகர்ந்து போய் தான் நிறைய பேர் அதை விட்டு வெளியே வந்திருக்காங்க. இது கர்த்தர் வாங்கும் பழி வாங்கும் நாளா, அதனிடத்தில் பழி வாங்குங்கள், அது செய்தது போலவே நீங்களும் செய்யுங்கள்ங்கிறார். அப்போது ஒரு அறுவடை இப்போ அதுக்கு முடிய போது அது என்ன பண்ணுச்சோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்க. அப்போ அது என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு தெரியணும். அது என்ன பண்ணுச்சுன்னா, நம்முடைய அதாவது உண்மையான ஜனங்கள் மத்தியில் தவற விதைச்சாங்க, தவறான ஜனங்களை அறுவடை பண்ணாங்க. இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் அவர்கள் மத்தியில் போய் நல்ல விதையை விதைச்சு நல்ல ஜனங்களை அறுவடை பண்ணுறோம். அதுதான் பழிக்கு பழி. தேவன் இது ரொம்ப தெளிவாக செய்கிறார். அதனால் இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னு சொல்கிறார் பாருங்க. எரேமியா 50:16 விதை விதைக்கிறவனையும் அறுப்பு காலத்தில் அரிவாளை பிடித்திருக்கிறவனையும் பாபிலோனில் இராதபடிக்கு சங்காரம் பண்ணுங்கள் சொல்கிறார் பாருங்க. ஆனால் இன்னைக்கும் விதைச்சு தான் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அரிவாளை பிடிச்சிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர்கள் இன்னைக்கும் நிறைய வேலைகள் செய்துட்டு தான் இருக்கிறாங்க. இதை சங்காரம் இன்னும் கொஞ்ச நாளில் வரும். அப்போ அவனால் விதைக்கவே முடியாதுங்கிற. எந்த இடத்துலையும் போய் நீங்கள் தவறான போதகத்தை போதிக்கவே முடியாது. அதற்கு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற கோரேஸ் ராஜா இப்போ வந்திருக்கிறார். அன்னைக்கு கோரேஸ் ராஜா என்ன பண்ணார்னா, அங்கே மாட்டியிருக்கிற கொஞ்சம் பேர் எப்படி விடுதலை பண்ணார் பாருங்க. நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான். பாருங்க, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை சொல்றார் பாருங்க. அப்போ நிறைய பேர் பாபிலோனுக்குள்ள சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? அவர்களை இப்போ எப்படி கோரேஸ் ராஜா அங்கே கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமல், அப்படின்னா புரியுதா? அப்ப எந்த கரையமும் கொடுக்கல. சத்தியத்தை சொல்லி இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் நிறைய பேர் அதை விட்டு கரையம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல், இப்போ அன்னைக்கு எப்படி கோரேஸ் ராஜா அந்த ஜனங்களை மீட்டுக்கிட்டாரோ அந்த மாதிரி இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாம் கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் இன்னைக்கு விடுதலையாக்கியிருக்கார். ஸோ அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய மகிமையுமாகிய பாபிலோன் சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்பட போகுது. இப்போ அதுக்கு ஒரு தனியாக ஒரு சப்ஜெக்டை பார்க்கலாம். சோதோம் கொமோரா எப்படி கவிழ்க்கப்பட்டது, அதுக்கு நிறைய விளக்கம் நம்ம 2ஆம் வருகை சப்ஜெக்ட்லேயே படிச்சிட்டோம். ஆனால் சோதோம் கொமோரா பட்டணத்து மேலே ஒரு எரிமலை வெடித்து தேவன் அங்கே எல்லாம் விழ பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் பாபிலோன் இந்த சபைகள், ஒட்டுமொத்த சபைகளும் இனி கொஞ்ச நாளில் இல்லாமல் போயிட போகுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனும் சரி அவள் குமாரத்தி சரி 2 பேருமே தாயை போல பிள்ளை நோலை போல சேலையிட்டான். அதனால தான் கடைசியாக திருச்சபையின் பிள்ளை அதை விட்டு வெளியே வரும்போது அவர் ஒரு முக்கியமான பதில் செய்கிறாங்களா. வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 137:8 வாசிக்கலாம். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். இது அப்படியே நீங்கள் பாபிலோன்கிற பெயர் சபையை ஒட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதரர், அவங்க என்ன பண்ணாங்க? மறுபடியும் திருப்பி அதை ரிப்பீட் பண்ணலாம். என்ன பண்ணாங்க? தவறை விதைச்சு தவறான ஜனங்களை அறுவடை செஞ்சாங்க இல்லையா? இப்போ திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ என்ன செய்கிறாங்க? அதற்கு மத்தியில் போய் சரியான விதையை, சத்தியத்தை விதைச்சு சரியான தேவனுடைய பிள்ளைகளை அறுவடை செய்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறார். நீ எங்களுக்கு செய்தபடி
உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். முதல் இவங்களுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் பாருங்க, மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ள வந்துருவாங்க. அப்போ எப்படி வந்தாங்க? ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி தான் பாருங்க, அந்த அவங்களுடைய ஆரிஜினே அதுதான். நல்ல ஜனங்கள் மத்தியில் ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போத்திட்டு உள்ள வந்து நிறைய பேர்த்த பிரிச்சுட்டு போனாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ தேவன் எப்படி தெரியுமா பாபிலோனுக்கு பதில் சொல்றார்? ஓநாய்கள் மத்தியில் ஆடுகள் உள்ள வர மாதிரி உள்ள போயிருக்கிறோம். அவர்களுக்கே தெரியல, அவங்க எல்லாருமே ஓநாய். அந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ ஆடுகளை உள்ள அனுப்பிச்சு, ஒரு சில ஆடுகள் ஓநாய்கள் பாருங்க, உள்ளுக்குள்ள ஒரு சில ஆடுகள் இருக்கான், அந்த ஆடுகளை வெளியே கொண்டு வர அவர்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் இன்னைக்கு ஊடுருவி போய் அவங்களுடைய நல்ல ஜனங்களை பிரிச்சுட்டு வர்றாங்க இல்லையா? இது தேவன் பழி வாங்கும் நாள். அதனால தான் அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்படும். உன் குழந்தைகளை பிடித்து பாபிலோன் குமாரத்தையே பாழாய் போகிறவளே, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இது தனியாக ஒரு சப்ஜெக்டாக கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த பாபிலோனின் குமாரத்திகளை குழந்தைகள் யாரு? அவங்க தான் திருச்சபை சியோன். அந்த குழந்தைகளை வெளியெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற பாறை கண்மலை மேலே மோதி அடிக்கிறதுனா அவரோட சேர்க்கறது. அந்த மோதி அடிக்கிறதுல கூட என்ன இருக்குது தெரியுங்களா? ஒரு அறுவடையினுடைய ஒரு ப்ராசஸ் இருக்குது. சில நேரத்தில் கல்லில் அடிப்பாங்க, அது நல்ல மணிகள் பிரியும். கவனிக்கிறீங்களா? நல்ல மணிகள் எல்லாம் பிரியும். ஸோ இந்த குழந்தைகளை பிடித்து இயேசு கிறிஸ்துங்கிற கல்லின் மேல் மோதி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கன் சியோன் குமாரத்திகள் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுவான். இந்த வேலை தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார் பாருங்க, 31ஆம் வசனம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார்கள். இப்ப நிறைய தேவனுடைய பிள்ளைகள் கூட்டி சேர்க்கப்படுகிற ஒரு காலம். இந்த என்னைக்கு இவர்கள் எல்லாரும் அறுவடை கூட்டி சேர்க்கப்பட்டு முடியுதோ அப்பவே அந்த களைகள் சுட்டரிக்கப்படும். அதனால் இப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, அவருடைய திருச்சபையின் பிள்ளைகளை தான் முதல் அறுவடையில் அதை செய்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர்களுடைய பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு அவர் கொடுக்குறார். இது ரொம்ப தெளிவான ஒரு சத்தியம். ஸோ இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கவனிக்கும் போது ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்க. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு, அந்த தூரத்தில் உள்ள ஜாதியார் தான் இப்போ முந்தின வசனம் படிச்ச முடியா, வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை எல்லா நாடுகளிலும் இந்த அழைப்பு வந்திருக்கு. அவர் தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். சிக்னல் காமிச்சு கூப்பிட்றாராம். இன்னைக்கு நிறைய பேர் அதனால தாங்க இப்போ அதில் ஒரு சிக்னல், இப்போ யூடியூப் தான் ஒரு பெரிய சிக்னல். நிறைய நாடுகள் இருந்து தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்டு உள்ள வர்றாங்க. இந்த சிக்னல் என்ன தெரியுமா? அதுதான் தேவனுடைய சத்தியம் தான் அந்த சிக்னல். காது இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அது போயிடும். காது மட்டும் இருந்தால் போதும், அந்த வார்த்தைகள் அவங்கள காதுகளை தேடி போயிடுமா. இந்த சத்தியங்கிற சிக்னல் காட்டி அவர் கூப்பிட்றாராம். அதுதான் கொடி. அதை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தேவன் விரும்புகிறாரோ அத்தனை பேர் வந்துடுவாங்க. பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் பாருங்க தீவிரமும் வேகமுமாக. அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சீக்கிரமாக உள்ள வந்துடுறாங்க, சீக்கிரமாக விடுறாங்க. ஒரு காலத்துலலாம் ஒருத்தர் சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் ஓடி 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 போய் சத்தியம் சொன்ன காலமெல்லாம் உண்டு. இப்போ அப்படி இல்லைங்க. 6 மாதத்தில் வந்து சப்ஜெக்ட் கேட்டு உடனே ஞானஸ்தானம் எடுக்க வந்துடுறாங்க. அவங்க உண்மையாக இருக்கிறாங்கிறது அடுத்தது. ஆனால் நிறைய பேர் புள்ள வர்றாங்க இல்லையா? அதான் அந்த வசனம் சொல்லுது. அவர்கள் தீவிரமும் வேகமாய் வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவனும் இடர்வனும் இல்லை, தூங்குகிறவன் உறங்குகிறவனும் இல்லை. இப்போ கடைசி காலத்தில் கடைசியாக வரக்கூடிய சில திருச்சபையின் பிள்ளைகள் தங்களுடைய அழைப்பின் மேன்மையை தெரிஞ்சுட்டு தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவர்களில் ஒருவனும் இடுப்பின் கச்சை அவிழ்வதும் இல்லை, அவர்கள் பாதரட்சிகளின் வார் அருந்து போவதும் இல்லை. அப்படின்னா புரியுதுங்களா? அவங்க எப்போதுமே ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை அங்கே வெளியே எகிப்தை விட்டு வெளியே போகும்போது அந்த பாதரட்சை போட்டுங்க, கச்சை கட்டிங்க, கையில் ஒரு தடி வச்சுங்க, சீக்கிரமாக புறப்படுங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா தூங்குறதே இல்லைங்க. நைட்டும் பகலும் தூங்காமல் தேவனுக்கு இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அங்கே போய் சொல்லலாமா, இங்கே போய் சொல்லலாமா, இதை ஒரு பிளான் பண்ணலாமா, இவர்களுக்கு உதவி செய்யலாமா, இதையவே பார்த்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. இவர்கள் அல்லவோ நல்ல மணிகள்,
இவர்கள் அறுவடை செய்ய போறாருங்கிறதுக்கு அத்தாட்சி அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலை, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக மனநிலை, அதை கரெக்டாக பார்ப்பார். சில பேர் மற்றவர்கள் தூண்டுதலில் செய்வாங்க, நிர்பந்தத்து நிமித்தம் செய்வாங்க, சில பேர் தற்பெருமைக்காக செய்வாங்க, சில பேர் தங்களுடைய பேருக்காக செய்வாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் கரெக்டாக கண்டுபிடிப்பார் இல்லையா, அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த ஊழியத்தை செய்கிறாங்க. ஸோ இதே பாருங்கள், அங்கே எப்படி கோரேஸ் ராஜா பின்னாடி வந்தவங்களுடைய அம்புகள் எப்படி இருந்தது, அதே தான் இங்கேயும் சொல்கிறார். அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குளம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்று கொத்தவை. அப்படின்னா இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உலகமெங்கும் போகுமா, அதைத்தான் அவர் சொல்கிறார், உலகமெங்கும் போயிடும். அப்போது இன்னைக்கு இவைகள் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது நம்முடைய மீட்பு சமீபம் அப்படிங்கிறத திருச்சபையின் பிள்ளைகள் உணர்ந்துட்டு இப்போ என்ன செய்யணும், யோயேல் 1:14 பாருங்க, பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள். அப்படின்னா இனிமேல் நிறைய ஸ்பெஷல் மீட்டிங் போடுங்க. எப்படி பெயர் சபைக்காரில் உபவாச கூட்டம்னு போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி இன்னைக்கு திருச்சபையின் பிள்ளைகள் நிறைய ஸ்பெஷல் மீட்டிங் போடணும். விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளின் உங்கள் தேவனாய் கர்த்தரை ஆலயத்திலே வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏன்னா தேவன் நம் கூப்பிடுதலுக்காக காத்து கொண்டிருக்கிற நேரம். அறுவடையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிறந்த அறுவடையாக நம்ம போகணும். அப்படின்னா நம்ம தேவனையே நோக்கி கொண்டு அந்த மனநிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்க வேணும். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.